ஓம் சாந்தி. முரளி தேதி 20/12/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக சத்குரு வந்திருக்கின்றார். ஆகையால் உங்களது நடத்தை மிக மிக உன்னதமாக, அதாவது ராயலாக இருக்க வேண்டும். கேள்வி: யாரையும் குற்றம் கூற முடியாதபடி எந்த திட்டம் நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது? பதில்: நாடகத்தில் இந்த பழைய உலகம் விநாசமாகுவதற்கான திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு யாரையும் குற்றம் கூற முடியாது. இந்த நேரத்தில் இந்த விநாசத்திற்காக இயற்கைக்கு மிக அதிகமாக கோபம் ஏற்பட்டுள்ளது. நாலாபுறமும் பூகம்பம் ஏற்படும், கட்டிடங்கள் சாய்ந்து விழுந்துவிடும், வெள்ளம் ஏற்படும், பஞ்சம் ஏற்படும். அதனால்தான் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, போது இந்த பழைய உலகத்திலிருந்து நீங்கள் தனது புத்தியின் தொடர்பை நீக்கிவிடுங்கள். சத்குருவின் ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். உயிருடன் இருந்து கொண்டே தேக உணர்வை விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வதற்கான முயற்சி செய்து கொண்டே இருங்கள். பாடல்: நாம் அவரது வழிப்படி நடக்க வேண்டும். ஓம் சாந்தி. எந்த வழிப்படி நடக்க வேண்டும்? குருவின் வழிப்படி நடக்க வேண்டும். இவர் எப்படிப்பட்ட குரு? எழுந்தாலும் அமர்ந்தாலும் மனிதர்களின் வாயில் ஆஹா குருவே என்று வந்துவிடுகிறது. ஆஹா குரு என்று யாரை கூறலாம்? யாருடைய மகிமை பாடலாம்? சத்குருவானவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். பக்தி மார்க்கத்தில் பல குருக்கள் உள்ளனர். சிலர் இந்த குருவின் மகிமையையும் சிலர் அந்த குருவின் மகிமையையும் செய்கின்றனர். சத்தியமான குரு அவர் ஒருவர் மட்டுமே. அவரைதான் ஆஹா ஆஹா என்று கூற முடியும் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. சத்தியமான சத்குரு இருக்கின்றார் எனில் அவசியம் பொய்யானவர்களும் இருப்பர். சத்தியமானவர் சங்கம யுகத்தில் தான் வருகிறார். பக்தி மார்க்கத்திலும் சத்தியத்திற்கு மகிமை பாடுகின்றனர். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தைதான் சத்தியமானவர். அவர்தான் விடுவிப்பவராகவும் வழிகாட்டியாகவும் ஆகின்றார். இன்றைய நாட்களில் குருக்கள் கங்கையில் நீராடுவதற்கு மற்றும் தீர்த்த யாத்திரைக்கு அழைத்து செல்ல வழிகாட்டிகளாக ஆகின்றனர். இந்த சத்குரு அவ்வாறு கிடையாது. இவரைதான் பதீத்த பாவனரே வாருங்கள் என்று அனைவரும் நினைவு செய்கின்றனர். பதீத்த பாவனன் என்று சத்குருதான் அழைக்கப்படுகின்றார். அவர்தான் தூய்மையாக மாற்ற முடியும். அந்த குருமார்கள் தூய்மையாக்க முடியாது. என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று அவர்கள் கூறுவது கிடையாது. கீதையும் படிக்கின்றனர், ஆனால் அதன் பொருள் தெரியாது. ஒருவேளை சத்குரு ஒருவர்தான் என்று புரிந்து கொண்டால் தன்னை குரு என்று கூறிக்கொள்ள மாட்டார்கள். நாடகப்படி பக்தி மார்க்கத்தின் பிரிவு தனிப்பட்டதாகும். அதில் பல குருமார்கள், பல பக்தர்கள் உள்ளனர். ஆனால் இங்கு ஒரே ஒருவர் ஆவார். பிறகு இந்த தேவி தேவதைகள் முதல் நம்பரில் வருகின்றனர். இப்பொழுது கடைசியில் இருக்கின்றனர். தந்தை வந்து இவர்களுக்கு சத்யுகத்தின் ராஜ்யத்தை கொடுக்கின்றார். ஆக மற்ற அனைவரும் தானாகவே திரும்பி செல்ல வேண்டும். அதனால்தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கமத்தில்தான் தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகிறது என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நீங்கள் உத்தம புருஷர்களாக ஆகின்றீர்கள். மற்ற எந்த காரியமும் செய்வது கிடையாது. கதி சத்கதியின் வள்ளல் ஒருவர்தான் என்று பாடப்படுகிறது. இது தந்தையின் மகிமையாகும். கதி மற்றும் சத்கதி சங்கமத்தில்தான் கிடைக்கிறது. சத்யுகத்தில் ஒரே ஒரு தர்மம் இருக்கும். இதுவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா?
ஆனால் இந்த புத்தியை கொடுப்பது யார்? தந்தை வந்துதான் யுக்தி கூறுகின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். யாருக்கு ஸ்ரீமத் கொடுக்கின்றார்? ஆத்மாக்களுக்கு. அவர் தந்தையாகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார். ஞானம் கற்றுக் கொடுக்கின்றார் அல்லவா? மற்ற அனைத்து குருக்களும் பக்தி கற்றுக் கொடுக்கின்றனர். தந்தையின் ஞானத்தின் மூலம் உங்களுக்கு சத்கதி ஏற்படுகிறது. பிறகு இந்த பழைய உலகத்திலிருந்து சென்று விடுகிறீர்கள். உங்களது இந்த சந்நியாசம் எல்லையற்றதாகவும் இருக்கிறது. இப்பொழுது உங்களது 84 பிறவி சக்கரம் முடிவடைந்து விட்டது என்று தந்தை புரிய வைக்கின்றார். இப்பொழுது இந்த உலகம் அழிந்து போக வேண்டும். யாருக்காவது நோய் முற்றிவிட்டால் இவர் மரண தருவாயில் இவரையே நினைக்க வேண்டும் என்று கூறுவர். சரீரம் அழிந்துவிடும். மற்றபடி ஆத்மா சென்று மற்றொரு சரீரத்தை எடுக்கும். நம்பிக்கையற்ற நிலை ஏற்பட்டு விடுகிறது. வங்காளத்தில் இவ்வாறு நம்பிக்கையற்ற நிலை ஏற்படும் பொழுது உயிர் பிரிய வேண்டும் என்பதற்காக சென்று கங்கையில் மூழ்க வைத்து விடுகின்றனர். மூர்த்திகளுக்கும் பூஜை செய்துவிட்டு பிறகு மூழ்கிவிடு மூழ்கிவிடு என்று கூறுகின்றனர். இந்த முழு பழைய உலகம் மூழ்கிவிடும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். வெள்ளம் ஏற்படும், நெருப்பு பற்றிக் கொள்ளும், பசியால் மனிதர்கள் இறந்து விடுவார்கள். இது போன்ற நிலை வரப்போகிறது. பூகம்பத்தினால் கட்டிடங்கள் உடைந்து விழுந்து விடும். இந்த நேரத்தில் இயற்கைக்கு கோபம் ஏற்படும் பொழுது அனைவரையும் அழித்து விடுகிறது. இது போன்ற அனைத்தும் பழைய உலகத்திற்கு ஏற்பட போகிறது. பல வகையில் மரணம் ஏற்படும். அணுகுண்டிலும் விஷம் நிறைந்திருக்கிறது. சிறிது சுவாசித்தாலும் மயக்கமடைந்து விடுவர். என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். இவை அனைத்தையும் செய்விப்பது யார்? தந்தை செய்விப்பது கிடையாது அல்லவா? இவை நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. யாரையும் குற்றம் கூற முடியாது. நாடகத்தில் திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. பழைய உலகம் பிறகு அவசியம் புதியதாக ஆகும். இயற்கை சீற்றங்கள் ஏற்படும். விநாசம் ஏற்பட்டே தீரும். இந்த பழைய உலகத்திலிருந்து புத்தியோகத்தை நீக்கிவிட வேண்டும். இதுதான் எல்லையற்ற சந்நியாசம் என்று கூறப்படுகிறது. ஆஹா சத்குரு, ஆஹா என்று இப்பொழுது நீங்கள் கூறுவீர்கள். அவர்தான் நமக்கு இந்த வழியை கூறியிருக்கின்றார். அவருக்கு நிந்தனை ஏற்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். நீங்கள் இங்கு உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விடுகிறீர்கள். தேக உணர்வை மறந்து தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்கிறீர்கள். தேகத்திலிருந்து விடுபட்ட ஆத்மாவாகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆஹா சத்குரு, ஆஹா என்று மிக நன்றாக கூறுகிறீர்கள். பரலோகிக்கு சத்குருவிற்குதான் ஆஹா ஆஹா என்று கூறப்படுகிறது. லௌகீக குருக்கள் பலர் இருக்கின்றனர். ஒரே ஒரு சத்குருதான் உண்மையிலும் உண்மையானவர். அவரைதான் பக்தி மார்க்கத்திலும் அவ்வாறு பெயருடன் அழைக்கின்றனர். முழு சிருஷ்டியின் தந்தை ஒரே ஒருவர் ஆவார். புது உலக ஸ்தாபனை எப்படி ஏற்படுகிறது என்பதும் யாருக்கும் தெரியாது. பிரளயம் ஏற்பட்டது. பிறகு ஆல இலையின் மீது ஸ்ரீ கிருஷ்ணர் வந்ததாக சாஸ்திரங்களில் காண்பித்திருக்கின்றனர். ஆல இலையில் எப்படி வருவார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். கிருஷ்ணருக்கு மகிமை செய்வதால் எந்த நன்மையும் கிடையாது. நீங்கள் முன்னேறும் கலையில் செல்வதற்காக இப்பொழுது சத்குரு கிடைத்திருக்கின்றார். நீங்கள் முன்னேறினால் அனைவருக்கும் முன்னேற்றம் என்று கூறுகிறீர்கள் அல்லவா? ஆக ஆன்மீக தந்தை வந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார். 84 பிறவிகளும் ஆத்மாதான் எடுக்கிறது.
ஒவ்வொரு பிறப்பிலும் பெயர், உருவம் வேறுபட்டு விடுகிறது. இன்னார் 84 பிறவிகள் எடுத்தார் என்று கூறுவது கிடையாது. சரீரம் மாறிக்கொண்டே இருக்கும். உங்களது புத்தியில் இது போன்ற அனைத்து விஷயங்களும் உள்ளன. முழு ஞானமும் புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். யார் வந்தாலும் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஆரம்பத்தில் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. பிறகு மத்தியில் ராவண ராஜ்யம் ஆரம்பமானது. ஏனியில் இறங்கி வந்தீர்கள். சத்யுகத்தை சத்தோ பிரதானம் என்று கூறுகிறீர்கள். பிறகு சத்தோ, ரஜோ, தமோவிற்கு இறங்குகிறீர்கள். சக்கரம் சுற்றிக் கொண்டே இருக்கிறது. நம்மை பாபா ஏன் 84 பிறவி சக்கரத்தில் கொண்டு வருகின்றார் என்று சிலர் கேட்கின்றனர். ஆனால் இந்த சிருஷ்டி சக்கரம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது ஆகும். இதன் முதல் இடை கடையை அறிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களாக இருந்து கொண்டு ஒருவேளை அறிந்து கொள்ளவில்லை எனில் அவர்கள் நாஸ்திகர்கள் ஆவர். அறிந்து கொள்வதால் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த பதவி அடைகிறீர்கள். இந்த படிப்பு எவ்வளவு உயர்ந்தது. உயர்ந்த தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களது உள்ளம் எவ்வளவு குஷியாக இருக்கும் அல்லவா. நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைவேன். இந்த லக்ஷ்மி நாராயணன் அவர்களது கடந்த பிறவியில் கற்றுக்கொண்டு பிறகு மனிதனில் இருந்து தேவதையாக ஆனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த படிப்பின் மூலம் இந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. படிப்பின் மூலம் எவ்வளவு உயர்ந்த பதவி அடைகிறீர்கள். ஆச்சரியம் அல்லவா. இவ்வளவு பெரிய பெரிய கோவில்களை உருவாக்குகின்றனர். அதாவது பெரிய பெரிய வித்வான் போன்றவர்களிடம் சத்யுக ஆரம்பத்தில் இவர்கள் எப்படி பிறப்பு எடுத்தனர் என்று கேளுங்கள். அவர்களால் கூற முடியாது. இது கீதைக்கான ராஜயோகம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கீதை படித்து வந்தீர்கள். ஆனால் அதனால் எந்த லாபமும் கிடையாது. இப்பொழுது தந்தை அமர்ந்து உங்களுக்கு கூறுகின்றார். பாபா, நாங்கள் உங்களை 5000 ஆண்டிற்கு முன்பும் சந்தித்திருந்தோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஏன் சந்தித்தீர்கள்? லக்ஷ்மி நாராயணன் ஆவதற்காக. சிறியவர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் போன்று வரக்கூடிய அனைவரும் இதை அவசியம் கற்றுக்கொண்டு வருகின்றனர். லட்சியமே இதுதான். சத்திய நாராயணனின் சத்திய கதை அல்லவா. ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். யார் நல்ல முறையில் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு உள்ளார்ந்த குஷி இருக்கும். ராஜ்யம் அடைவதற்கு தைரியம் இருக்கிறதல்லவா என்று பாபா கேட்பார். ஏன் இல்லை பாபா, நாங்கள் படிப்பதே நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காகவே என்று கூறுகிறீர்கள். இவ்வளவு காலம் நாம் நம்மை தேகம் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது தந்தை நமக்கு சரியான வழி கூறியிருக்கின்றான். ஆத்ம அபிமானி ஆவதில் முயற்சி ஏற்படுகிறது. அடிக்கடி தனது பெயர் உருவத்தில் மாட்டிக்கொள்கிறீர்கள். இந்த பெயர் உருவத்திலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். ஆத்மா என்பது பெயர் அல்லவா. தந்தை சுப்ரீம் பரம்பிதா ஆவார். லௌகீக தந்தையை பரம்பிதா என்று கூற மாட்டீர்கள். பரம் என்ற வார்த்தை ஒரே ஒரு தந்தைக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆஹா உருவே என்று இவர்தான் கூறப்படுகின்றார். நீங்கள் சீக்கியர்களுக்கும் புரிய வைக்க முடியும். கிரந்தத்தில் முழு வர்ணனையும் இருக்கிறது. கிரந்தத்தில் எந்த அளவிற்கு வர்ணிக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த அளவிற்கு வேறு எந்த சாஸ்திரங்களிலும் கிடையாது. எஜமானை நினைவு செய்து சுகமாக இருங்கள். இந்த 2 வார்த்தைகள் தான் மிகவும் உயர்ந்தது ஆகும். எஜமானை நினைவு செய்தால் 21 பிறவிகளுக்கு சுகம் கிடைக்கும் என்று தந்தை கூறுகின்றார். இதில் குழப்பமடைவதற்கான விஷயம் எதுவும் கிடையாது. தந்தை மிக எளிதாக்கி புரிய வைக்கின்றார்.
எத்தனையோ இந்துக்கள் மாற்றலாகி சீக்கியர்களாக மாறியிருக்கின்றனர். மனிதர்களுக்கு வழி காண்பிப்பதற்காக நீங்கள் எவ்வளவு சித்திரங்களை உருவாக்குகிறீர்கள், எவ்வளவு எளிதாக்கி புரிய வைக்கிறீர்கள். நீங்கள் ஆத்மாக்கள் விதவிதமான தர்மங்களில் வருகிறீர்கள். இது பல வகையான தர்மங்கள் நிறைந்த மரமாகும். மேலும் கிறிஸ்து எப்படி வருகின்றார் என்பது வேறு யாருக்கும் தெரியாது. புது ஆத்மா கர்ம கணக்கு அனுபவிக்க முடியாது என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். தண்டனை அடையும் அளவிற்கு கிறிஸ்துவின் ஆத்மா எந்த பாவ காரியமும் செய்யவில்லை. அவர் சத்தோ பிரதானமான ஆத்மாவாக வருகின்றார். அவர் எதில் பிரவேசம் செய்கின்றாரோ அவரைதான் சிலுவையில் ஏற்றுகின்றனரே தவிர கிறிஸ்துவை அல்ல. அவர் அடுத்த பிறவி எடுத்து உயர்ந்த பதவி அடைகின்றார். போப்பின் சித்திரமும் இருக்கிறது. இந்த நேரத்தில் முழு உலகமும் முற்றிலும் ஒரு பைசாவிற்கும் உதவாததாக ஆகிவிட்டது. நீங்களும் இருந்தீர்கள். இப்போது நீங்கள் மதிப்பானவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களது வாரிசாக இருப்பவர்கள் கடைசி காலகட்டத்தில் அனுபவிப்பார்கள் என்பது கிடையாது. எதுவும் இருக்காது. நீங்கள் தங்களது கையை நிறைத்துக் கொண்டு செல்கிறீர்கள். மற்ற அனைவரும் வெறும் கைகளுடன் செல்வர். நிறைத்துக் கொள்வதற்காகவே நீங்கள் படிக்கிறீர்கள். கல்பத்திற்கு முன்பு யார் வந்தார்களோ அவர்கள்தான் வருவார்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். சிறிது கேட்டாலும் வந்து விடுவார்கள். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பார்க்க முடியாது. நீங்கள் பல பிரஜைகளை உருவாக்குகிறீர்கள். அனைவரையும் பாபா பார்க்க முடியாது. சிறிது கேட்டாலே பிரஜைகளாக ஆவார்கள். உங்களால் எண்ணிக்கை செய்யவும் முடியாது. குழந்தைகளாகி நீங்கள் சேவையில் இருக்கிறீர்கள். பாபாவும் சேவையில் இருக்கின்றார். பாபாவினால் சேவையின்றி இருக்க முடியாது. தினமும் காலையில் சேவை செய்ய வருகின்றார். சத்சங்கம் போன்றவைகளும் அதிகாலையில் செய்கின்றனர். அந்த நேரத்தில் அனைவருக்கும் நேரம் கிடைக்கிறது. மிகவும் அதிகாலையிலேயே நீங்கள் வந்துவிடவும் கூடாது மற்றும் இரவிலும் வரக்கூடாது என்று பாபா கூறுகின்றார். ஏனெனில் நாளுக்கு நாள் உலகம் மிகவும் கெட்டதாக ஆகிக் கொண்டே செல்கிறது. ஆகையால் தெருவிற்கு தெரு சென்டர் இருக்க வேண்டும். வீட்டை விட்டு வெளியேறியதும் சென்டருக்கு வந்துவிட வேண்டும். எளிதாகிவிட வேண்டும். உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் பொழுதுதான் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகும். தந்தை எளிதாக புரிய வைக்கின்றார். இந்த ராஜயோகத்தின் மூலம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றேன். மற்றபடி இந்த முழு உலகமும் இருக்காது. அதிக பிரஜைகள் உருவாகிக் கொண்டிருக்கின்றனர். மாலையும் உருவாக வேண்டும். முக்கியமான விஷயம் என்னவெனில், யார் பலருக்கு சேவை செய்து தனக்கு சமமாக ஆக்குகின்றார்களோ அவர்கள்தான் மாலையின் மணியாக ஆகின்றனர். மனிதர்கள் மாலை உருட்டுகின்றனர், ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்வது கிடையாது. பல குருக்கள் மாலையை உருட்டுவதற்கு கொடுக்கின்றனர். புத்தி இதிலேயே ஈடுபட்டிருக்க வேண்டும். காமம் மிகப்பெரிய எதிரி. நாளுக்கு நாள் மிக அதிகமாக ஆகிக் கொண்டே செல்லும். தமோ பிரதானமாக ஆகிக் கொண்டே செல்லும். இந்த உலகம் மிக அசுத்தமானது. நாம் மிகவும் களைப்படைந்து விட்டோம். எங்களை விரைவில் சத்யுகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று பலர் பாபாவிடம் கூறுகின்றனர். பாபா கூறுகின்றார், பொறுமையாக இருங்கள். சத்யுகம் ஸ்தாபனையாக வேண்டும். இதுதான் வளர்ப்பு ஆகும். இந்த வளர்ப்பு தான் உங்களை அழைத்து செல்லும். ஆத்மாக்களாகி நீங்கள் பரந்தாமத்திலிருந்து வந்தீர்கள். மீண்டும் அங்கே செல்ல வேண்டும். மீண்டும் நடிப்பை நடிக்க வருவீர்கள் என்பதையும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஆக பரந்தாமத்தை நினைவு செய்ய வேண்டும். என் ஒருவனை நினைவு செய்தால் விக்கர்மங்கள் விநாசமாகும் என்று தந்தையும் கூறுகின்றார்.
இந்த செய்தியை தான் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். வேறு யாரும் தூதுவர்களாக கிடையாது. அவர்கள் முக்தி தாமத்திலிருந்து கீழே அழைத்து வருகின்றனர். பிறகு அவர்கள் ஏனியில் கீழே இறங்கியே ஆக வேண்டும். எப்பொழுது முற்றிலும் தமோ பிரதானமாக ஆகிவிடுகின்றார்களோ அப்பொழுது மீண்டும் தந்தை வந்து அனைவரையும் சத்தோ பிரதானமாக ஆக்குகின்றார். உங்கள் காரணத்தினால் அனைவரும் திரும்பி செல்ல வேண்டியிருக்கிறது. ஏனெனில் உங்களுக்கு புது உலகம் தேவை அல்லவா? இதுவும் நாடகத்தில் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. குழந்தைகளுக்கு மிகுந்த போதை இருக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இந்த தேகத்தின் பெயர் உருவத்திலிருந்து விடுபட்டவராகி ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். சத்குருவின் பெயர் கெடும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது. இரண்டாவது, மாலையின் மணியாவதற்காக பலரை தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். நான் ராஜ்யம் அடைவதற்காக படித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த படிப்பே நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக என்ற உள்ளார்ந்த குஷி இருக்க வேண்டும். வரதானம். நிரந்தர நினைவு மூலம் அழிவற்ற வருமானத்தை சேமிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களின் அதிகாரி ஆகுக. நிரந்தர நினைவு மூலம் அழிவற்ற வருமானத்தை சேமிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களிலும் அதிகாரி ஆகுக. விளக்கம். நிரந்தர நினைவு மூலம் ஒவ்வொரு அடியில் வருமானத்தை சேமிப்பு செய்து கொண்டே இருங்கள். அப்பொழுது சுகம், சாந்தி, ஆனந்தம், அன்பு, இந்த அனைத்து பொக்கிஷங்களுடைய அதிகாரத்தினை அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். எந்த கஷ்டமும் கஷ்டமாக அனுபவம் ஆகாது. சங்கம யுகத்தில் பிராமணர்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்க முடியாது. ஒருவேளை ஏதாவது கஷ்டம் வருகிறதென்றாலும் அது தந்தையின் நினைவை ஏற்படுத்துவதற்காக வருகிறது. எவ்வாறு ரோஜா மலரின் கூடவே முள் அதனை காப்பாற்றுவதற்காகவே சாதனமாக உள்ளதோ, அதுபோல் இந்த கஷ்டங்கள் இன்னும் அதிகமாக தந்தையின் நினைவை ஏற்படுத்துவதற்கு நிமித்தம் ஆகின்றன. ஸ்லோகன். அன்பு ரூபத்தின் அனுபவத்தையோ கூறுகின்றீர்கள், இப்பொழுது சக்தி ரூபத்தின் அனுபவத்தை கூறுங்கள். அன்பு ரூபத்தின் அனுபவத்தையோ கூறுகிறீர்கள், இப்பொழுது சக்தி ரூபத்தின் அனுபவத்தை கூறுங்கள். அவ்யக்த சமிகை. இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாத்தீத் ஆவதற்காக தீவிர ஆர்வத்துடன் செயல்படுங்கள். எவ்வாறு சாக்காரத்தில், அதாவது சாக்கார பாபாவிடம் கடைசி கர்மாத்தீத் நிலையின் பாகம் ஆசீர்வாதம் கொடுப்பதாக மட்டும் இருந்தது. சமநிலையினுடைய விசேஷ தன்மையும் இருந்தது மற்றும் ஆசீர்வாதத்தின் அதிசயமும் இருந்தது என்பதை பார்த்தீர்கள். அதுபோல் தந்தையை பின்பற்றுங்கள். இதுவே சகஜ மற்றும் சக்திசாலி சேவையாகும். இப்பொழுது ஆசீர்வாதம் கொடுப்பதே விசேஷ ஆத்மாக்களின் பாகமாகும். கண்களின் மூலமாகவோ நெற்றியின் மணி மூலமாகவோ கொடுங்கள். ஓம் சாந்தி.